என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. இவர் நேத்து தான் வந்து கட்சியில சேர்ந்தாரு, உடனே துணை பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. அதனால இவருக்கு அதோட வேல்யூ தெரியல. உதயநிதி ஸ்டாலினை பத்தி இப்போ எங்களுக்கு பாமகவையும் பிஜேபியை தவிர மீதி எல்லாருமே அழைக்கிறேன்னு சொன்னா பாமக என்ன சார் பிரச்சனை? வன்னியர் மக்களையே பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட இருந்து மீட்கணும், இந்து மக்கள் பிஜேபி கிட்ட இருந்து மீட்கணும். எங்களால எந்த கட்டத்திலுமே வந்து சீட்டுக்காக வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்கள புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன? புறக்கணிப்புனா கடந்த காலத்துல எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பு, அந்த மேடையில் வர மாட்டோம், இதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லுங்க. நீங்க எடுக்கிற நல்ல முடிவு வந்தா நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறது இல்லையா? திருமாவளவன் எடுக்கிறது நல்ல முன்னெடுப்பு, அதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சிக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப அந்த ஆதரவை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். இவர் 2 டோர் ஓபன் பண்ணிட்டாரு, 3 டோர் ஓபன் பண்ணிட்டாரு. இதெல்லாம் டோர் ஓபன் பண்றது எங்க வேலை இல்லை. உங்களுக்கே ஒரு பெரிய தலைவலியா மாறிட்டதா சொல்லப்படுது இல்லை? தலைவர் வரைக்கும் இறங்கி பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. இந்த தொடர் வெற்றி பெற்றிருக்கும் போது நாங்க வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீப நாட்களாக திமுக கூட்டணியில் ஒரு பெரிய விரிசல் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதனுடைய இன்னொரு நீட்சியா சென்னை மாமன்ற குழு கூட்டம் நடக்கிறப்ப எல்லாம் விசிக மற்றும் இடதுசாரியை சேர்ந்த கவுன்சிலர்கள் எல்லாம் தொடர்ந்து வெளிநடப்பு பண்ணிட்டே இருந்தாங்க. இதுவும் ஒரு வகையில் சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில விசிகவினுடைய மாமன்ற குழு தலைவரும் விசிகவின் தலைமை நிலைய செயலாளருமான இளஞ்சேகுவரா அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். மேலே கட்சித் தலைவர்கள் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ கவுன்சிலர்களும் அரசை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன சார்? தொடர்ந்து வெளிநடப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. நேற்று கூட 2வது முறையாக வெளிநடப்பு பண்ணியிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரக்கூடிய அத்தனை தீர்மானங்களையும் மனதார வரவேற்று நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த வகையில் 190% மேல் அவர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறோம். அதில் குறிப்பாக சில கோரிக்கைகள், சில பொருள்களுக்கான தீர்மானங்கள் அது மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அல்லது எங்களுடைய கொள்கைக்கு நிலைப்பாட்டுக்கு சரியாக இல்லை என்கிற நிலை வரும்போது அப்பொழுது நாங்கள் அதை எதிர்த்து கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்கிறது, வெளிநடப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால்தான் அந்த சம்பவங்கள் நடக்கிறது. இதில் இப்போ தூய்மை பணியாளர் தொடர்பான உங்களுடைய குரல்ங்கிறது நீண்ட நாட்களாகவே இருந்துட்டு வருது. மொத்தம் சென்னையில் 15 மண்டலம் தான் இருக்குது. இதில் பாதி, அதாவது 11 மண்டலத்தை அதிமுக ஆட்சியிலேயே தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ திமுகவும் இது செய்யுது அப்படிங்கிற உங்களுடைய ஆதங்கம் வெளிப்பட்டதை பார்த்தோம். இதில் என்ன பிரச்சனை சார்? இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? தொடர்ந்து தனியார் மயமாக்கக்கூடிய நிலை கடந்த காலத்தில் இருந்தது. இப்போது போன மாதம் நடந்த மாமன்ற கூட்டத்தில் நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் வந்து சில மண்டலங்களை தனியார் மயமாக்குகிறோம் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அப்போது அதை நாங்களும் இடதுசாரிகளை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது, இது கொள்கை அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒத்துக்கொள்ளாத தீர்மானம்தான். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் இந்த தனியார் மயமாக்கலை செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது என்று அன்றைய முதல்வரிடம் மனு கொடுத்திருக்கிறார். முதல்வர் வந்து 2 முறை சென்னைக்கு மேயராக இருந்திருக்காரு. கடந்த 2021 தேர்தலில் கூட இதைத்தான் முன் வச்சு பிரச்சாரம் பண்ணார். தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து விரைவில் வந்து அரசு பணியாளர்களாக மாற்றப்படுவாங்க, இந்த கான்ட்ராக்ட் ஊழியர்களாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கான பணி வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலை தெரிவிச்சிருந்தார். இப்போ இந்த முதல்வர்கிட்ட நீங்கள் நேராக வந்து எதுவும் கோரிக்கை வச்சிங்களா சார்? இல்லை, இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி மூலியமாகவும் இது போல் கோரிக்கை வைக்கிறது தான். ஆனால் கூடிய விரைவில் வந்து மாமன்ற உறுப்பினர்கள் எங்கள் தலைவர் மூலிமா கட்டாயம் நாங்கள் முறைப்படி எங்களுடைய முதல்வருக்கு வந்து கோரிக்கையை வைப்போம். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போ சென்னை மாநகராட்சியோட துணை மேயர் மகேஷ் வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி மாநகராட்சி வந்து நிறைய வயது மூப்பானவர்களும் உடல்நல கோளாறு உள்ளவங்களும் இருக்கிறாங்க, இதனால் அவங்களால தொடர்ந்து பணி செய்ய முடியல. முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 5வது மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த உயர்நீதிமன்றம் இருக்கிற இடம், ரிப்பன் மாளிகை இருக்கிற இடம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், இதையெல்லாம் சுற்றி இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணாமல் விட்டால் அது அரசுக்கு பெரிய கேடு வந்துடும், அதனால தான் நாங்கள் இந்த ஸ்டெப்புக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவர் அடுத்து விளக்கம் கொடுக்குறாரு. இந்த இப்போ புதுசாக நாங்கள் கொண்டு வரதன்படி யாரையுமே நாங்கள் பதவியிலேருந்து நீக்க போகிறதில்ல, அவங்கவுங்க பதவி அவங்கவுங்க வேலையை செய்ய தான் போகிறாங்க, இதற்கு தேவையில்லாமல் பயம் வேணாம், நாங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு குழுவை நியமித்து அதன் மூலம் இப்போ புதுசாக வரப்போகிறவங்கள கண்காணிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பதற்றத்தை உண்டாக்குறீங்களோ? அப்படி இல்லை. இப்போ தூய்மை பணியாளர்களை வந்து இன்னைக்கு வந்து தனியார் மயமாக்கப்படும் என்று சொன்னால் நாளைக்கு இதே வந்து பொறியாளர்கள் மற்ற ஊழியர்களை எல்லாம் தனியார் மயமாக்கி விடலாம் என்று சொல்லக்கூடிய காலம் வரும். இது தவிர்க்கப்பட வேண்டும்.
அவர் சொல்கிறது என்னென்னா பணி பாதுகாப்பு தரப்படும், பணி வந்து பிரச்சனை இல்லை, அவர்களை நாங்கள் வந்து வேலையிலேருந்து எடுத்துவிட மாட்டோம் என்று அவர் சொல்கிறார். இது வந்து பணிக்கு பாதுகாப்பு தரணும்னு. எங்களுக்கு வந்து அந்த கோரிக்கை இல்லை. இது எங்களுடைய அரசு, நாங்கள் உருவாக்கிய மாநகராட்சி. இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட இந்த சென்னை மாநகராட்சி வந்து பழமையான மாநகராட்சி. அது இப்போ நீங்கள் எங்களுடைய அரசுன்னு சொல்கிறீங்க, திமுக அரசு. அப்போ இந்த சிங்கார சென்னை 2.0ங்கிறது இப்போ சர்ச்சைக்குரிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுதில்ல. பூர்வக்குடிகள் அப்புறப்படுத்துகிறாங்க, சென்னையிலேருந்து வெளியேற்றப்படுகிறாங்க. இப்போ இதை வந்து விசிக எப்படி பார்க்குது? அதாவது எங்களுடைய அரசுன்றது வந்து நான் பெருமையாக தான் சொல்கிறோம், அதில் வந்து சும்மா சொல்லலை. இதில் சிங்கார சென்னை இந்த பூர்வக்குடி மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய இந்த நிலை என்பது வந்து ரொம்ப நாளாக வந்து தொடர்ந்து கண்ணகி நகரம், செம்மஞ்சேரியும் இது போல் உருவானது தான். இங்கே பூர்வக்குடி மக்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இருந்தவர்களை அவர் நீர்நிலையில் இருக்கீங்க, மற்ற ஏதோ அவங்க நம்ம வளர்ச்சிக்கான ஏதோ பாதையை நம்ம அமைக்க போகிறோன்ற அடிப்படையில் இவர்களையெல்லாம் அப்புறப்படுத்தி அவங்க வந்து செம்மஞ்சேரி, கண்ணகி நகர்களை அப்போ உருவாக்குனாங்க. அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் பல முறை நாங்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த பூர்வக்குடி மக்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாங்களோ அங்கே ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த பூர்வக்குடி மக்களுக்கான இடத்த கொடுக்கணுமே தவிர இவங்களை கொண்டு போயிட்டு வந்து சென்னைக்கு, புறநகர் சென்னையில் போய் போடுவது என்பதே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான நிலை. இப்போ அதுவும் சென்னை மாநகராட்சிக்குள்ளே இருக்குது, ஒரு பிரதான இடமாக கூட மாறிட்டு இருக்கலாம். ஆனால் நோக்கம் சென்னைக்குள்ளே இல்லாமல் பூர்வக்குடி சென்னையை கொண்டு போயிருக்காங்க. இதை நான் மாமன்றத்தில் பேசும்போது எழில்மிகு சென்னை, பசுமை மிகு சென்னை, சீர்மிகு சென்னை, சிங்கார சென்னை இப்படியே தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே பூர்வக்குடி சென்னை இருக்குது. இந்த பூர்வக்குடி சென்னைக்கு வந்து நம்ம வந்து அதுவும் வட சென்னையில் இருக்குது, எழும்பூருக்கு அந்த பக்கமும் சென்னை ஒன்று இருக்குதுன்றது மறந்துடாதீங்க. இந்த சென்னைக்கு வந்து நீங்கள் அதிகமான வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து அதுக்கு பிறகு அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை பெருக்கி அந்த வந்து திட்டங்கள் மூலிமா அந்த மக்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் வந்து கொண்டு வரணும். இது இந்த ஆட்சியில் தான் கேட்க முடியும், இந்த முதல்வர் தான் கேட்க முடியும். எனவே நாங்கள் கேட்குறீங்க. இது சர்ச்சையாகவும் மாறுது. இப்போ உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இப்போ ஆதவ அர்ஜுனா கேட்ட கேள்வியும் அதற்கான சர்ச்சையும் இப்போ உங்களுக்கே ஒரு பெரிய தலைவலியாக மாறிட்டதாக சொல்லப்படுது இல்லை? இப்போ தலைவர் வரைக்கும் இறங்கி பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாருன்னு சொல்லப்படுது. இது சர்ச்சையாக இல்லை. இப்போது நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிரச்சனையை எடுக்கிறோம். கல்வி உரிமை மாநாடு நடத்தணும். அதாவது வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எங்களுக்கு வந்து இந்த இலவச கல்வியை தரணும், இலவசமாக சுகாதாரம் தரணும். இப்படி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிரச்சனையை நாங்கள் வந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். அது பிரச்சனை என்பதை விட மக்களுடைய தேவை, கோரிக்கையாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மாநாடு நடத்துவது ஒரு வழக்கம். அந்த வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நடத்துகிறோம். அரசியல் ரீதியாகவோ தேவை அடிப்படையில் நாங்கள் பண்ணுறோம். கருத்துரிமை மீட்பு மாநாடு, ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு, எழும் தமிழ் மாநாடு, இரட்டை உரிமை மாநாடு, இரட்டை வாக்குரிமை மாநாடு, இதுபோல் நீ என்னது நிறைய மாநாடுகள். நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாநாடுன் போது ஒரு 23-25 மாநாடுகளை, பெரிய மாநில மாநாடுகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்போது பஞ்சமி நில மீட்பு மாநாடு, தாழ்த்தப்பட்டோர் உரிமை மாநாடு, மகளிர் உரிமை மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு வந்து ஏற்கனவே 2015 நடத்திருக்கோம். மறுபடியும் இப்போ மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடத்துகிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ போதைப்பொருள் அதிகமாகிடுச்சு. ஸ்கூல் பசங்களே வந்து இப்போ நீங்கள் வந்து பெற்றவங்களுக்கு வந்து பதறாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் அந்த போதைப் பொருளால், வெறும் மது மட்டும் இல்லை, போதைப் பொருளால் வந்து இன்றைக்கி சென்னை, வட சென்னை குறிப்பாக வந்து எல்லா பகுதியிலையுமே இது போல் விநியோகம் பண்ணி, போதைப் பொருள் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற மாதிரி விநியோகம் பண்ணி சின்ன குழந்தைங்களே அதை சாப்பிட்டு 8வது 10வது வகுப்பு படிக்கிற பசங்களே ஆசிரியர்களை வந்து எப்படி நடத்துகிறாங்கன்னு வந்து நம்ம பார்க்குறோம். எனவே இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய சீரழிவு உருவாக்கும். அந்த அடிப்படையில் இது கொஞ்சம் விழிப்பாக இருந்து மது மற்றும் போதை பொருளை ஒழிக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கே இருக்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய இந்த மாநாடு. இது இப்போ மாநாடு ஒரு பக்கம், அந்த பிரச்சனை அப்போ இருந்த சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம். இப்போ புதுசாக இல்லை அவர் கேட்குறாரு, துணை முதல்வர் வந்து 4 வருஷம் இருந்தவங்களாம் துணை முதல்வர் ஆகிறாங்க, என் தலைவர் 40 வருஷம் உழைச்சிருக்காரு, இவருக்கு என்ன குறை அப்படிங்கிற மாதிரி. அவர் முதல்ல எழுதின முழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்.
அப்போ எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதை இப்போ சொல்லலை, 99லேருந்து ஏன் சொல்கிறாங்க இப்போ தான் சொல்கிறாங்கன்னு கிடையாது. அந்த அதிகாரம் எளிய மக்களுக்கு அதிகாரம் தரும்போது தான் அந்த எளிய மக்களினுடைய வாழ்க்கையில் அல்லது அவருடைய ஒட்டுமொத்த விடுதலையாக இருக்கட்டும், உரிமையாக இருக்கட்டும், மேம்பாடாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு, விடுதலை பெறுவதற்கு, தன்மானத்தோடு வாழ்வதற்கு அதிகாரம் என்பது ஆட்சி தான். அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, எல்லா பூட்டுக்கும் சாவி வந்து அதிகாரம் தான். அப்போ அந்த அதிகாரத்தில் பங்கு வேணும். இன்னும் இப்போ இது சும்மா இன்னும் எவ்வளோ சொல்லியிருக்கார் தலைவர். இதில் கேட்டதில் பிரச்சனை இல்லை சார், கேட்டுப்பட்ட நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ தான் ஒரு சர்ச்சை வந்து ஓஞ்சு முடிஞ்சிருக்கு. இந்த மது ஒழிப்பு மாநாடு ஒட்டி அதிமுக வளைச்சாரு, கூட்டணி மாற போகிறாரு அப்படிங்கிற சர்ச்சை எழுந்து முடிஞ்ச சமயத்தில் இப்படி ஒரு வீடியோ, அதாவது உங்கள் தலைவரோட அனுமதி இல்லாமலே இந்த வீடியோ வந்ததா அப்புறம் அவரே சொல்கிறாரு, மறுபடியும் ஒரு திருத்தனதாக சொல்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு சூழலில் எழுப்பப்பட்டதுங்கிறது தானே அடுத்த சர்ச்சையை கிளப்பி வச்சுருக்கு. புதிதாக கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு, இந்த தலைவரை இப்படி ஆக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு விருப்பம் இருந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு திருத்தம் என்னென்னா, அவர் வந்து துணை முதல்வர் கேட்கக்கூடாது. நாங்கள் இந்தியா லெவலில் இந்தியா முழுமைக்கும் இது வளரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும்போது ஏன் நாம் பிரதமராக கேட்கக்கூடாது? காலம் வந்து எல்லாருக்குமே பெரும்பான்மையின் முடிவில் வந்து யாருக்கும் வந்து ஆட்சி அமைக்கிறதில்லை. அப்போ நான் இந்தியாவுக்கே பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பை நாம் ஏன் உருவாக்கக்கூடாது? ஒருவேளை தவறும் பட்சத்தில் ஒரு துணை பிரதமராக கூட கேட்கலாமே தவிர, அவர் ஆசைப்பட்டு ஒரு கொள்கை ரீதியாக கேட்டிருக்காருன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் தலைவர் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஏன்னா அந்த பிரச்சனையை வந்து அவர் வந்து கட்சி நலனுக்காக தலைவர் மீது இருக்கக்கூடிய பற்றுதலின் பேரில் அவர் கேட்டிருக்காரு. இப்போ இது வந்து சில ஒரு அரசியலில் சில சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும்போது அது சில சர்ச்சைகளுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வந்திருக்கு. எனவே அது பிரச்சனை இல்லை. கூட்டணி என்பதை வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ரொம்ப இந்த கூட்டணி என்பது, நாங்கள் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி என்பது பலமான கூட்டணி. அதை உடைக்கிறதுக்கு நீங்களே வேலை பார்க்குறீங்களே. இல்லை, நாங்கள் ஏன் பலமான கூட்டணியில் 40 வருஷம் அனுபவம் இருக்கிற எங்களுக்கு உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதுதான் அதிமுக பாஜகலாம் சமீப காலமாக சொல்லிகிட்டே வந்தாங்க. திருமாவளவன் வந்து கூட்டணிக்காக அச்சாரம் போடுறாரு. அப்போ யார் உடைக்கிறாங்க? நீங்களே உடைக்கிறீங்கன்னு தான் அவங்க இல்லை, நாங்கள் ஏன் உடைக்கிறோம்? அவங்க தானே ஒவ்வொரு வருஷமும் சொல்லினே இருக்கிறாங்க. ஏதோ ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவுக்கு காவடி எடுக்கிற மாதிரி இந்த வருஷம் இப்போ இந்த 6 மாதம் ஆகிடுச்சு, அமாவாசை வந்துச்சு, பௌர்ணமி வந்துடுச்சு, எனவே வந்து இப்போ நிலா வரும், நிலா போவன்ற மாதிரி அவர் திருமாவளவன் வெளியே போயிடுவார், விடுதலை சிறுத்தை வெளியே போயிடுவார்னு சொல்கிறாங்க. இந்த தொடர் வெற்றி பெற்றிருக்கும்போது நாங்கள் வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, எதிரில் வந்து யாராவது தமிழ்நாட்டில் வந்து யாராவது ஒரு மிகப்பெரிய கட்சி திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்காங்களா இங்கே உடச்சிட்டு அங்கே போகிறதுக்கு? அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லை தான் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அதிமுக வந்து பாஜகவோட இனிமேல் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இப்போ விஜய்ங்கிற ஒரு புது ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வச்சுட்டு திமுகவுக்கான அந்த இடங்கள் குறித்த பேரத்தை வந்து திரும்ப இன்னும் வலிமைப்படுத்துறது இல்லைங்க. அதாவது வந்து எங்களுக்கு இதுதான் சொல்ல வந்தேன். இத்தனை ஆண்டு காலமாக இது வந்து நாங்கள் நெருக்கடி கொடுத்தோ இல்லை சீட்டு பேரம் பேசியோ, போன தேர்தலில் கூட பாஜக பாசிச அந்த கட்சியை நாங்கள் ஆட்சியிலேருந்து இறக்கணும், இதுக்காக நாங்கள் சீட்டே எங்களுக்கு தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ண ஒரு கட்சிங்க. நாங்கள் திமுக கூட்டணியில் வந்து நாங்கள் இருக்கும்போது நாங்கள் இங்கே தான் இருப்போம். அதிமுக நார்மலாக தேர்தல் கணக்கு என்னன்னாக்கா 2 டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டோர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். அது ஒரே டோர் வந்து திமுக கூட்டணி மட்டும்தான். இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. நாங்கள் இவர் 2 டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு, 3 டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு. இதெல்லாம் டோர் ஓப்பன் பண்ணுறது எங்கள் வேலை இல்லை. இருக்கிற இடத்துல அதை நேர்மையாக இருக்கிறது, அதை இன்னும் பலப்படுத்துறது எங்களால் எந்த கட்டத்துலையுமே வந்து சீட்டுக்காக கட்டாயம் வந்து நாங்கள் வந்து பண்ணது வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இப்படி சொல்கிறீங்க, இதை உங்கள் கட்சி சார்ந்தவங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ கட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்பி 2 எம்பிக்கள் அப்புறம் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இதில் எம்பி ரவிக்குமார் உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால திமுகவுக்கு டக்குன்னு சப்போர்ட் பண்ண ஓடியாந்துட்டாங்க. வந்து ரவிக்குமார் வந்து முதிர்ச்சியற்ற பேச்சுங்கிறாரு. அப்புறம் நிறைய முக்கிய தலைவர்கள்லாம் ஆதவர்ஜுனாவுக்கு எதிரான கருத்து சொன்னாங்க. இப்போ இந்த சைடில் ஆதவர்ஜுனா வந்து மிக நீண்ட நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுடைய கனவை பிரதிபலிச்சிருக்காரு. இது வந்து இவருக்கு பக்கம் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்திருக்கதா சொல்கிறாங்களே. அதான் சொல்கிறேன், ஆதவர்ஜுனா சொல்கிற ஸ்டாண்ட் இல்லை அது. 40 வருஷமாக இந்த நாங்கள் எல்லாமே சொல்லின்னு இருக்கிற விஷயத்தை தான் வந்து ஆதவர்ஜுனா சொல்கிறார். ஆதவர்ஜுனா தனியான ஒரு ஸ்டாண்டை சொல்லலை.
கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம்னு வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர் சொன்னதை தான் ஆதவ அர்ஜுனா இப்போ சொல்கிறார். இப்போ இந்த மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டை நாங்கள் வந்து நடத்துகிறோன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறோம். இதை வந்து துணிச்சலோடு போய் முதல்வர்கிட்ட பேசுகிறோம். ஒரு 10 நாளாக வந்து பிரச்சனை வருது. வெளிநாட்டிலேருந்து வந்த பிறகு அவர் எங்களோட பாசத்தோடு எப்போதைக்கும் வந்து கூப்பிடுறாரு. அதை கூட எப்படி சொன்னாங்கன்னா, இங்கேருந்து சிறுத்தையாக போனவர் வெளில வரப்போ பூனையாக வராரு, அதாவது முதல்வர் மிரட்டின மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து என்ன சிறுத்தையா பூனையான்றது வந்து இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சிறுத்தையாக போனவர் பூனையாக வர்றதுக்கு இந்த மதுவிலக்கு கொள்கையை வேணுன்றது வந்து அறிவிச்சிருக்க மாட்டார். அது அதிமுகவுக்கான அழைப்பு, திமுகவுக்கு ஒரு நெருக்கலைங்க. இப்போவும் அதிமுக அழைப்பு எடுக்கிறேங்க. திமுக நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறோம், திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஏன்னா இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு திமுகவுடைய கொள்கை கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டும் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி கால் ஊனாமல் இருக்கிறதுக்கு அதிமுக பலமாக இருக்கணும், தன்னை பலப்படுத்தி கொள்ளணும். கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அதிமுக கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் உற்ற துணையாக இருப்போம். ஆனால் ஆட்சியை வந்து தக்க வைப்பதற்கு திமுகவோடு தான் நாங்கள் இருப்போம். தமிழ்நாட்டுக்கும் சரி, மற்ற அந்த ஆட்சியை வந்து திமுக கூட்டணி தான் ஆட்சி செய்ய வேண்டும். இப்போ எங்களுக்கு பாமகவையும் பிஜேபியும் தவிர மீதி எல்லாருமே அழைக்கிறோம். எல்லாருமே அழைக்கிறேன்னு சொன்னால் இப்போ பாமக என்ன சார் பிரச்சனை? பாமகவும் நீண்ட நாட்களாக மது ஒழிப்புக்கு எதிராக தானே ஒரு குரல் கொடுத்துட்டு வராங்க, போராடிட்டு வராங்க. அவங்கள புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன சார்? புறக்கணிப்புனா கடந்த காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பு, அதாவது தீர்க்க முடியாத வலி தமிழ்நாட்டுக்கு தெரியும். தர்மபுரி கலவரம், அவங்க எதிலெல்லாம் பிஹெச்டி பண்ணாங்கன்னு சொன்னார். மது ஒழிப்பில் வந்து நாங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கேன்னு, நான் எல்கேஜி பண்ணியிருக்கேன்னு. ஆனால் எல்கேஜி பண்ண எங்களை பிஹெச்டி பண்ண அவங்க வந்து தர்மபுரி கலவரத்தில் என்ன பிஹெச்டி பண்ணாங்க, மரக்காணம் கலவரத்தில் என்ன பிஹெச்டி பண்ணாங்கன்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க எப்படியெல்லாம் பிஹெச்டி பண்ணியிருக்காங்கன்ற பட்டியலை சட்டமன்றத்தில் அவங்க சொன்னாங்க. ஸோ அவர் வந்து இந்த மது போதையை விட சாதி போதையை இந்த மக்களுக்கு அதிகமாக ஏற்றிட்டார். அதுவும் போதை தான். அப்போ அந்த சாதி போதையை ஏற்றக்கூடிய பாமக, மத போதையை ஏற்றக்கூடிய அவங்க அதை மறுக்கிறாங்களே சார். தொடர்ந்து இந்த சாதி முத்திரை எங்கள் மேலே குத்த போட்டுகிட்டே இருக்குது. நாங்கள் எல்லாருக்குமான இயக்கம் தானே அவங்க தொடர்ந்து சொல்லி. தலித் அல்லாதர் கூட்டமைப்பு அவங்க தான் வச்சாங்க, இப்போ நாங்கள் வைக்கல. தமிழ்நாட்டுக்கு தெரியும். நாங்கள் வந்து வன்னியர் ஓட்டு அந்நியர் கிளின்னு அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் சொல்லலை. சரி, எனவே வந்து கடந்த காலத்தில் அவங்க பேசுனது வந்து இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. அது வன்னியர் மக்களே வந்து அவங்க வந்து அதை வந்து நம்ப மாட்டாங்க. வன்னியர் மக்களையே பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டேருந்து மீட்கணும், இந்து மக்களை பிஜேபிக்கிட்டேருந்து மீட்கணும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. இப்போ நாங்கள் வந்து ஒரே மேடையில் உங்களோட கை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இது நல்ல கோரிக்கை தானே, நீங்கள் பிஹெச்டி தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் பிஹெச்டி பண்ணாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை எங்களுக்கு ஏற்புடையது, நாங்களும் அவங்களும் கை கொடுக்க முடியாது. ஆனால் இந்த கோரிக்கையில் நாங்கள் வந்து அந்த மேடையில் வரமாட்டோம், இதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லுங்கள். நீங்கள் எடுக்கிற நல்ல முடிவு வந்தால் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறது இல்லையா? அன்புமணி ராமதாஸ் சொன்னார், நாங்கள் அதை திருமாவளவன் எடுக்கிறது நல்ல முன்னெடுப்பு, அதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சிக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ அந்த ஆதரவை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். ஆனால் இதில் இப்போ இன்னொரு வெர்ஷன் சொல்கிறாங்களே சார். இப்போ விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே தலைவர் திருமாவளவனை விட இங்கே திமுக பக்கம் தான் ரொம்ப சார்பாக இருக்காங்க. யாருக்கு விசுவாசமாக இருக்காங்கன்னா அது விசிகாவோட திமுகவுக்கு தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் பொதுவெளியில் வைக்க. அப்படியே இல்லை. என்னென்னா எங்கள் தலைவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், நான் நம்புகிறேன் என்னோட இருப்பாங்க, அவ்வளோதான். எங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே நீண்ட காலமாக எங்கள் தலைவரோட மிகப்பெரிய கொள்கை ரீதியாக இருக்கிறவங்க. வெறும் சும்மா சாதாரணமாக அரசியல்வாதிகள் கிடையாது. அவங்க ஒரு சராசரி அரசியல்வாதிகிட்ட நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. எந்த அளவுக்கு ஜனநாயகமாக எங்கள் கட்சியை அவர் தலைவர் அனுமதித்திருந்தால், எங்களுடைய தலைவர் விருப்பம், கட்சியோட விருப்பம், திமுகவோட கொள்கை கூட்டணி தொடர்கிறது. 2026 நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்வோம். இது எங்கள் தலைவர் வந்து உரத்த குரலில், உறுதியான குரலில் எவ்வளோ சீட்டு கம்மியாக அதிகமாக இதெல்லாம் பேசவே இல்லை. அதெல்லாம் இல்லாமே டைரெக்டாக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது எங்கள் தலைவருடைய விருப்பத்தை, கட்சியோட விருப்பத்தை நிறைவேற்றுவது அந்த எம்எல்ஏ எம்பிக்களுடைய வேலை. என்ன சொல்கிறாங்கன்னா, போகும்பொழுது திரும்ப வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சார், முதல்வரை சந்திச்சுட்டு வந்தவுடனே பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறாரு, அகில இந்திய அளவில் மது ஒழிப்பு கொண்டு வரணுங்கிறாரு. இல்லை, கடந்த காலத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் வேணால் உங்களுக்கு அதை நான் கொடுக்குறேன். தேசிய கொள்கையாக மது விலக்கு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்பது கடந்த காலத்தில் நாங்கள் பேசின்னு இருக்கிறது. இப்போ இது வந்து என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே மது விலக்கு நாளைக்கு அமல்படுத்திடுறாங்க. அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து மறுநாள் வராதா? ஆந்திராவிலேருந்து வந்து பாக்கெட்டு வராதா?
கர்நாடகாவிலேருந்து வராதா? அப்போ சாத்தியமற்றதுன்னு தெரிஞ்சு ஏன் சார் இந்த சாத்தியமற்றது இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்த கொள்கையை வந்து உருவாக்கணும். சாத்தியமற்றது என்பதற்காக விற்ற முடியாது. இளைஞர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தப்புன்னு நினச்சவன் இன்னைக்கு வந்து தைரியமாக குடிக்கிறான். குடிக்கிறவனை பார்த்துட்டு பயந்து பொதுமக்கள் போகிற மாதிரி இருக்குது. அதுக்காக வந்து இது இயல்பாக வந்துடுச்சுன்றதுனால தெருவுக்கு நம்ம வச்சுட்டு நம்ம குடும்பம் நடத்துகிறவங்க எல்லாருமே வந்து தெருவில் கூட நடக்க முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிட முடியுமா? ஆதவ அர்ஜுனா சர்ச்சை குறித்து உங்கள் தலைவர் திருமாவளவன் பேசும் பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்னென்னா, இது மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து ஏன் கூட ஜெல்லான அளவுக்கு இன்னும் மற்ற தலைவர்களோட ஜெல்லாகலை, அதனால் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை, அதாவது அப்படி ஓப்பனாக சொல்லலைனாலும் அந்த ஒரு டோனில் சொல்கிறார் அவர். அப்போ மற்ற தலைவர்கள் வந்து அவரை புறக்கணிக்கிறாங்களா? ஆதவ அர்ஜுனா கூட நெருக்கம் காட்ட தயங்குறது ஏன்? மற்ற தலைவர்கள்னா நீங்கள் வெளியே கட்சியில் சொல்கிறீங்களா, எங்களை சொல்கிறீங்களா? விசிகாவை சார்ந்தவர்களே சொல்கிறார் அவர். அதாவது புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறார், தலைவரோடு வந்து நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். அவர் வந்து ஒரு பொது சமூகத்திலேருந்து வந்திருக்கிறார். எனவே இப்போ ஆரம்பத்தில் வரும்போது அவர் வந்து தலைவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களை போன்றவர்களுக்கு அவருக்கு இப்போ தெரியுமே தவிர நெருங்கி பழக முடியல. இப்போ தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு 6 மாதமாக எங்களோட பயணம் பண்ணும்போது கொஞ்சம் குறுகிய இதுதான் நாங்கள் பார்த்துக்கிறது பேசிக்கிறது இருக்குது. சில ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கூட ஏற்பட வேண்டியது இருக்கும். அவர் வந்து மற்ற திமுகவுக்கு எதிராகவோ நான் சொல்லலை, நான் வந்து பவன் கல்யாணம் வச்சு தான் சொன்னேன்னு அவர் சொல்கிறாரு. எனவே இது வந்து மற்றவர்கள் தான், ஏன்னா அவரும் அதில் முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அவர் வந்து நான் வந்து நடிகராக 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து துணை முதல்வர் ஆயிட்டு தான் சொல்கிறாரு. அவர் வந்து இவர் நான் சொல்லலை. ஆனால் இவர் உதயநிதியை சொல்கிறாரோ பவன் கல்யாணம் சொல்கிறாரோ, பொதுவான ஒரு விமர்சனம் இப்போ என்ன எழுதுன்னா, அவங்க 4 வருஷம் இருந்துட்டு ஒரு பொறுப்புக்கு வராங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், இவர் நேற்று தானே வந்து கட்சியில் சேர்ந்தார், உடனே துணை பொதுச் செயலாளர் ஆகிட்டார், அதனால இவருக்கு அதோட வேல்யூ தெரியல. அப்படி இல்லை, அப்படி இல்லை. இப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 18 எம்எல்ஏ வச்சிருக்கிறவருக்கு வந்து அவர் வந்து துணை முதல்வராக ஆகிறதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கூட்டணியில் போகிறாரு. இப்போ இவர் வந்து 18 எம்எல்ஏ வச்சுன்னு இல்லை, இவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மெஜாரிட்டி கேபினெட் வச்சுருக்கிறாங்க. அப்போது ரொம்ப பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது ஒரு முதல்வருடைய அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ ஒரு முதல்வர் நினைத்தால் யாரை துணை முதல்வர் ஆக்க வேண்டும், யாரை அமைச்சர் ஆக்க வேண்டும் என்பது அந்த கட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் அந்த முதல்வருக்குமான ஒரு அதிகாரம். அது அந்த அதிகாரத்தில் தலையிடுவதற்கு எங்களுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்குமே அதிகாரம் இல்லை அதில். அதனால் அவர் சொல்ல வந்தது அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ அவர் சொல்லும் போது தெளிவாகுது. இப்போ அவர் பவன் கல்யாண் ஒரு சின்ன கட்சியாக இருந்து இருக்கிறாங்க, அப்போ அவர் வந்து அங்கே துணை முதல்வராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவரும் வந்து எங்கள் தலைவர் எம்பியாக இருக்கிறாரு, எம்எல்ஏவாக இல்லை. இப்போ வந்து நீ எங்களை வந்து எங்கள் தலைவரை துணை முதல்வர் ஆக்குங்க அப்படின்ற நிர்பந்தத்தை அவர் ஏற்படுத்தி இருக்க மாட்டார் என்பதை ஒருவேளை அந்த சொல்லாடல்லையோ இல்லை வந்து சந்தர்ப்ப அந்த இடம் பொருள் ஏவல்லையோ அது சரியாக புரிந்து கொள்ளாத நிலையிலையோ தான் இது வந்து இப்படி வந்து தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கோம். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எங்கள் கட்சி தலைவர்களுக்கு பல பேருக்கு வந்து இது வந்து ஜெல்லாகாமல் இருந்ததுனால தான் இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு. இல்லை மற்றவர்களுக்கும் இது சரியாக கடத்தாமல் போயிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறோம். எனவே வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி யாரும் சொல்வதற்கு எதுவுமே அவசியம் இல்லை. அது பெரும்பான்மை எம்எல்ஏக்களை வைத்து அவர்களுக்கு இருக்கிற உரிமையில் அவர்கள் வருவதற்கு அவர் வந்து இப்போ நடிகராக மட்டுமே நம்ம பார்த்துட முடியாது. அவர் பாரம்பரியமாக 40 வருஷத்துக்கு மேலே அரசியலில் இருக்கிற ஒருத்தர். எனவே எங்களுடைய ஆதவ் அர்ஜுனா வந்து நடிகரை வந்து சொல்லியிருப்பார்னா அவரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பவன் கல்யாண சொல்லி இப்படி தான் பொருள் கொள்ள போனேன்னா இவர் தான் துணை முதல்வர்னு சொன்னாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து தன்னுடைய வெஞ்சன்ஸை தான் விசிகா மூலமாக காட்டிக்கிட்டாருங்கிறாங்க. அதாவது மொத்தம் ஒரு கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் 3 சீட்டு கேட்டாங்க. ஒரு தொகுதிங்கிறது ஆதவ் அர்ஜுனாவுக்காக கேட்கப்பட்டது. ஆனால் திமுக சார்பாக தரலை. அது போக ஆதவ் அர்ஜுனாவுக்கு திமுக குடும்ப உறுப்பினர் ஒருத்தர்லேருந்து ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இந்த நிலைமையில் விசிகாவில் வந்து சேரும் பொழுது அது திமுகவுக்கு எதிரான ஒரு நகர்வாக பார்க்கப்பட்டதா அப்போயே சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ அவர் வந்து திமுகவுக்கு எதிராக வெளிப்பட்டிருக்காரு. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து பொது தொகுதி வேணும்னு கேட்குறது தொடர்ந்து இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து வாங்கினோம். அதில் நம்முடைய எஸ்எஸ் பாலாஜிக்கும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நம்முடைய ஆலோசனாவஸ்க்கும் கொடுத்துருக்குறோம், வெற்றி பெற்றிருக்கோம். அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் கூட நாங்கள் ஒரு பொது தொகுதி கேட்டோம். ஆனால் நாடாளுமன்றத்தில் பொது தொகுதி கேட்டால் அது ஆதவ் அர்ஜுனுக்கு தான் கேட்டேன்னு சொல்கிறதே தப்பு. எங்களுடைய கோரிக்கை என்பது வந்து பொது தொகுதியில் மற்ற பொது சமூகத்தை நிறுத்தி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொது நீரோட்டத்தில் இயங்குகிறது. இது வந்து ஒரு தலித் பார்ட்டி இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், இது ஒரு தமிழ்நாட்டுக்கு நலனை பார்க்கக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்ட்டி தான் சொல்லக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்குது.
ஆனால் அந்த ஒரு பொது தொகுதி வாங்கி அந்த பொது தொகுதியில் கூட எங்கள் தலைவர் கூட நிற்க வைப்போமே நாங்கள். அது வந்து தொகுதி கொடுக்கலன்னும் போது நாங்கள் எந்த தொகுதின்னு வந்து கொடுத்த பிறகு தான் அதில் யார் நிறுத்தி வைக்கணும்னு கேட்க முடியும். இப்போ பொது தொகுதி வந்து அவருக்காக வாங்குறாங்கன்னு சொல்கிறதே தப்பு. இப்போ நேற்று கூட நீங்கள் வந்து மாமன்ற கூட்டத்திலேருந்து வெளிநடப்பு பண்ணீங்க. ஒரு 2-3 தீர்மானங்கள், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் ஒரு 4-5 தீர்மானங்களை எதிர்த்து வெளிநடப்பு பண்ணீங்க. அது என்ன தீர்மானம், என்ன பிரச்சனை சார்? அதாவது அனைத்து தீர்மானங்களையும் நாங்கள் வரவேற்றோம். ஒரு 3 பொருள்கள் மட்டும் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதில் ஒரு பொருள் வந்து தனியார் வந்து ஒரு அமைப்புகள், சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் ஏதாவது இருந்தால், அரை ஏக்கர் நிலம் இருந்தால் அந்த தனியார் சுடுகாடை அவர்கள் வைத்து கொள்ளலாம். ஒரு சதுர அடிக்கு ஒரு சென்ட்டுக்கு இத்தனை ரூபாய் கட்டிவிட்டால் போதும், அவர்கள் அரை ஏக்கரில் வந்து அந்த சுடுகாடை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இது என்ன பிரச்சனைனா, தனியார் சுடுகாடு என்பது, சங்கங்கள் வைக்கிற சுடுகாடு என்பது ஒரு எந்த நோக்கத்தில் வைப்பாங்கன்னு தெரியாது. அது வருமானத்துக்காக கமர்ஷியலாக தான் வந்து அது வைக்கப்படும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் புறநகரில், கிராமங்களில் இன்னும் சாதிய நிலவுகிறது. சுடுகாடு 2 சுடுகாடு இருக்குது. ஊர் சுடுகாடு ஒன்று, சேரி சுடுகாடு ஒன்று இருக்குது. சென்னை போன்ற இடங்களில் மட்டும்தான் ஒரே சுடுகாடு இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு சுடுகாடு, ஒரே சுடுகாடு இருக்கிற வாய்ப்பு அங்கே கூட தனியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சுடுகாடு என்ற மனநிலையில் கிராம மக்களை விட நகர மக்கள் என்பது சாதிகளுக்கு கொஞ்சம் வீரியம் குறைந்தவர்களாக வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை இருக்குது. இப்போ இங்கே இப்படி ஒரு தனியார் சுடுகாட்டை வைத்து விட்டால் அது நாளைக்கு எங்கே போய் முடியும்? அந்த சங்கம் ஒரு சாதி சங்கமாக இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த சங்கத்தில் இது எங்கள் சங்கத்து ஆள்கள் மட்டும்தான் நீங்கள் புதைக்கப்படும் சொன்னால் அது செட்டியார் சுடுகாடா, இல்லை முதலியார் சுடுகாடா, வன்னியர் சுடுகாடா, இப்படி வந்து தொடரும். இது கொண்டு போய் சேரும். இது ஒரு சேவை மனப்பான்மையில் சென்னை மாநகராட்சி இது வந்து நிறையா சுடுகாடுகளை வந்து நாம் வந்து அரசாங்கமே நடத்தணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. இன்னொன்று வந்து சொத்து வரி. இந்த சொத்து வரின்றது வந்து தாமாகவே வந்து ஒவ்வொரு ஆண்டும் அனைவருக்கும் 6% சொத்து வரி தானாகவே வந்து ஏறிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து உங்களுக்கு அது அதிகமாகிடும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு தீர்மானம் வருது. இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுபோல் இந்த வரியை குறைஞ்சபட்சம் ஏழை எளிய மக்கள் குறிப்பிட்ட சதுர அடிகளுக்கு நாங்கள் வரி உயர்த்த மாட்டோம், அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். எனவே மாநகராட்சி மன்றத்தில் அதை கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை எதிர்ப்பது என்பது அரசுக்கு எதிரான தீர்மானத்துக்கு கொண்டு வந்தது அல்ல. அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, மாநகராட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தீர்மானங்களை ஏற்கவில்லை, தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வெளியே வந்திருக்கிறோமே தவிர எங்களுடைய உறவை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் திமுக கூட்டணியில் வலுவாக இருப்போம், இன்னும் வலுவாக மாற்றுவோம். அதனால் வந்து இப்போவும் சொல்கிறோம், அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும், பிஜேபி வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக வெற்றி பெற வேண்டும், அதில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றியோடு தொடரும் என்பதை தான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். நன்றி சார். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.